வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணுங்க. இன்னைக்கு என்ன எழுதி போட்டிருக்கிறார்? பப்ருவாகனன். 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 சில பேரெல்லாம் வாயிலேயே நுழைய மாட்டேங்குது இல்ல. வெள்ளைக்காரன் ஆண்ட பொழுது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அவன் வந்தானான். ஒரு பையனை கேட்டு வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னா, வெங்கடா ஜலபதி அப்படின்னா. வெங்கட ஜலபாதை நான். ஜலபாதையெல்லாம் கிடையாது, உனக்கு வாயில நுழைஞ்சா என் பேரை சொல்லு, இல்லாட்டா சொல்லாத நான் அந்த பையன். அப்புறம் அவன் பெரிய அறிவாளியா வந்தான் அந்த பையன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வாயில நுழையாத பேரெல்லாம் சில சமயம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யார் இந்த பப்ருவாகனன் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு சொல்லுவாங்க அஷ்டபாரியா அப்படின்னு சொல்லிட்டு, தசரதனுக்கு நிறையா மனைவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு ஒரு அரசனுக்கும் நிறையா மனைவியர்லாம் உண்டு. இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. இந்த அர்ஜுனன் இருக்கானே, அவனுக்கு எத்தனை மனைவியர் தெரியுமா? அவன் போற இடத்தெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான்ப்பா. என்ன அப்படின்னு கேட்டாக்கா, வருஷத்துக்கு ஒரு கணவனோட இருப்பா திரௌபதி. அப்படி அவ தர்மரோட இருந்துருந்த பொழுது ஒரு நாளைக்கு யாரோ ஒரு பிராமணன் வந்து எனக்கு ஆபத்து, காப்பாத்து அப்படின்னு சொன்ன பொழுது, அர்ஜுனன் இருங்கள், இதோ என்னோட காண்டிபத்தை எடுத்துன்னு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு காண்டிபத்தை எடுத்துருவான். எடுத்த பிறகுதான் அவனுக்கு தெரியும், ஐயோ அங்க வெளியில தர்மருடைய பாதரட்சை இருக்கே, நம்ம கவனிக்காம உள்ள போயிட்டோமே, அது அந்த அவங்களுக்குள்ள விதித்து கொண்ட அந்த விதி மீறி விட்டோமேன்னு சொல்லிட்டு மன்னிக்க வேண்டும் சொல்லிட்டு அவன் வெளியில வரும் பொழுது, நான் இதுக்கு பிராயச்சித்தமாக நீங்க பரவாயில்லைன்னு தர்மர் சொன்னா கூட, இல்லை இல்லை நான் தீர்த்த யாத்திரை போகிறேன், நான் என்னுடைய பாவத்துக்கு ஒரு வருஷம் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தீர்த்த யாத்திரை போகிறான். ஒரு பிரம்மச்சாரி வேஷம் போட்டு கொண்டு போகிறான். பிரம்மச்சாரி இல்லை அவன், அப்படி ஒரு சன்னியாசி போல வேஷம் போட்டுன்னு போறான். போகும் பொழுது மணிப்பூர், அங்க இந்தியாவில் இந்த பக்கம் அஸ்ஸாம் தாண்டி மணிப்பூர், அந்த மணிப்பூர் கிட்ட வரும் பொழுது ஒரு ஒரு அழகான இளைஞனை பார்க்குறான். குதிரை மேல இருந்துட்டு அவ வேட்டையாடின்னு இருக்கான். இவன் பார்த்துட்டான், என்ன இந்த ஊர் ராஜகுமாரன் போல இருக்கு, ரொம்ப அழகா இருக்கானே சொல்லிட்டு யாருக்கிட்டயோ கேட்குறான், இது யாரு அப்படின்னா, இவ தான் எங்களுடைய அரசகுமாரன் சித்ராங்கதன், இந்த ராஜாவுடைய மகன், இந்த நாட்டை அவ தான் ஆள போறான், போரெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவான், அவளுக்கு ஆண் வாடையே பிடிக்காது அப்படிங்கிற பொழுது அர்ஜுனன் கேட்குறான், ஏன் அப்படின்ன போது, அவளோட குணம் அப்படி, ரொம்ப முரட்டு சுபாவம், தன்னை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு ஒரு மமதை உண்டு அவளுக்கு அப்படின்ன பொழுது அர்ஜுனன் பார்த்தான், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆளோட சண்டை போடணுமே அப்படின்னுட்டு இவன் என்ன பண்ணுறான், அவனோட காட்டில் போய், அவ ஏதோ ஒரு, நான் ஏன் அவன்னு சொல்றேன்னா அது பேர் சித்ராங்கதாங்கிறத சித்ராங்கதனா இருந்துதான் அவ சித்ராங்கதையா மாறுவா. நானே கதையை மாத்தின்னு இருக்கேன். அவன் வந்து எது மேலேயோ குறி வச்சு அம்பு அடிக்கும் போது அர்ஜுனனும் அடிப்பான். இப்ப அவர் சொல்வார், யாரு நீ அப்படின்னு கேட்ட போது, நான் அர்ஜுனன் அப்படின்பா. நீ எங்க இங்க வந்த அப்படின்னா, நான் தீர்த்த யாத்திரை போயின்னு இருக்கேன், உனக்கு என்னோட வம்பு சண்டைக்கு வராத அப்படின்ன போது, அட இளைஞனே, உனக்கு இன்னும் மீசையே முளைக்கல, நீ என்ன என்னோட சண்டைக்கு வருவேங்கிற பொழுது அவளுக்கு கோபம் வருது. அந்த சித்ராங்கதன் இவனோட சண்டை போடுற பொழுது அர்ஜுனன் ஜெயிச்சிடுறான். உடனே இந்த சித்ராங்கதன், சரி என்னுடைய அரண்மனைக்கு வாரும் அப்படின்பா. அங்க போன உடனே தன்னுடைய தந்தை கிட்ட, அப்பா என்னை விட அதிகமாக வீரமானவர் இவர், யாரோ அர்ஜுனனாம் அப்படின்னு உடனே, அப்படியா வாப்பா இருப்பா அப்படின்ன உடனே இவ அந்த புறத்துக்கு போறா. போன உடனே தன்னை கண்ணாடியில பாத்துக்கிறா, எனக்கு இப்படி ஒரு வீரன் திருமணம் செய்து வச்சா நல்லா இருக்குவேன், நான் இன்னும் எத்தனை நாளைக்கு சித்ராங்கதனாவே ஊரை சுத்தின்னு இருக்கிறது, நான் பெண் தானே, அது ஏதோ ஒரு வீரம் அப்படிங்கிறதுக்காக நான் ஆண் உருவில் சுத்தின்னு இருக்கேன், அவ வந்து தான் யாருன்னு சொல்லணும் அப்படின்னு பாப்பா, மனசு வராது. அந்த சித்ராங்கதனாகவே இருந்து இருந்து அவளுக்கு மனசு இடம் கொடுக்கல, அந்த தான் ஆண் வீரன் அப்படியே அந்த ஒரு மமதையோடயே இருந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ராஜா சொல்லுவா, அந்த மாதிரி இந்த ராஜ்யத்தை எனக்கு பிறகு சித்ராங்கதனுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்ன பொழுது, ஓ அப்படியா, சரி நான் என்னுடைய
யாத்திரையை தொடர்கிறேன், உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ன பொழுது அந்த சித்ராங்கதன் என்ன பண்றான், காமதேவனை கும்பிடுகிறான். காமதேவனை கும்பிட்டு மன்மதா, நான் இத்தனை நாள் பொண்ணா இருக்கிறவ ஆணாவே வேஷம் போட்டுன்னு இருக்கேன், என் குணம் எல்லாமே முரட்டுத்தனமா மாறி போச்சு. என்னை ஒரு வருஷத்துக்கு என்னை ஒரு அழகான பெண்ணா மாத்திடும், நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. சரி, காமதேவனை கும்பிட்டா எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, ஆண்டாள் சொல்லுவா, வெள்ளை நுண்மணல் கொண்டு வீதி இழைத்தேன்னு சொல்லுவா. ஏ காமதேவா, நான் உனக்கு கோலம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், எல்லாம் வச்சு உன்னை பூஜை பண்றேன், என்ன பண்ணணும், இந்த பலராமனோட தம்பி இருக்கானே கிருஷ்ணனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆண்டாளே பாடி இருக்கா. ஸோ காமனை அழைத்தல் அப்படிங்கிறது ஒரு முறையா நடக்கிறது தான். அதே போல அவள் என்ன பண்றா, ரொம்ப அழகான ஒரு பெண்ணா மாறின உடனே அவ அர்ஜுனனுக்கு எய்த்தாப்புல நிற்கிறா. நான் உன்னோட ஜெயிக்கணும், திருப்பி எனக்கு சண்டை போடணும் அப்படின்ன பொழுது, நீ பெண்ணா ஆணா அப்படின்னு கேட்பா. நான் பெண் தான், ஆனா ஆண் ரூபத்துல சுத்தின்னு இருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த நாட்டை ஆளணும்னா எனக்கு ஆண்மை வேண்டும் என்று நினைத்தேன் அப்படின்ன உடனே அர்ஜுனன் சொல்ல, இவ்வளவு அழகா இருக்க, நீ எதுக்காக மாறின அப்படின்ன பொழுது, இல்லை ஒருவேளை உன்னை சந்திக்கணுங்கிறது தான் என்னுடைய விதி போலும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அவன்தான் பப்ரு வாகனன். அதுக்குள்ள அர்ஜுனனுக்கு திரும்பி போக வேண்டிய நிலை. அப்ப சொல்றான் அந்த அவளுடைய அப்பா கிட்ட, மணிப்பூர் ராஜா கிட்ட, நான் அவளை அழைச்சின்னு போட்டுமா, அந்த குழந்தைய அழைச்சின்னு போட்டுமான்ன போது, இல்லை, நான் முதல்லையே சொல்லியிருக்கேன், எனக்கு இவள் ஒருத்தி தான் வாரிசு, அவள் சித்திராங்கதனாக இருக்க விருப்பப்பட்டால் அப்படியே விட்டேன். இன்று சித்திராங்கதையாக இருந்தாலும் அவள் எனக்கு ஒரே மகள், ஒரே வாரிசு, அவளுக்குத்தான் இந்த மணிப்பூர் ராஜ்யம். பப்ருவாகனன் தான் மீண்டும் ஆள வேண்டும், அதனால அவர்களை இங்கு விட்டு செல்வதுதான் முறை அப்படின்ன உடனே அர்ஜுனன் பார்க்குறான். சரி, ஆனால் நான் எப்போ வேணுமோ உங்கள் இருவரையும் அங்கே அழைத்து கொள்ளுவேன் அப்படிங்கிறான். அது சரின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா அனுப்புறா. நான் எனக்கு ஈக்குவலான ஒரு வீரனை சந்திக்கணும்னு நினைச்சேன், சந்திச்சேன். எனக்கு ஈக்குவலான ஒரு வீரனுக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைச்சேன், குழந்தையும் பெற்றுக்கிட்டேன். ஸோ சந்தோஷமா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறா. அங்கேருந்து வரவன் ஏற்கனவே சுபத்ராவை கல்யாணம் பண்ணின்னு இருக்கான், கிருஷ்ணனுடைய தங்கை சுபத்ராவை. இப்போ இந்த சித்ராங்கதா ஆச்சா, இங்கே தெற்கு பக்கம் வரான். தெற்கு பக்கத்துல அல்லி தர்பார் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அல்லி ராஜ்யம் அப்படின்னா மதுரையில ஏற்கனவே தடாதகை பிராட்டியார் மீனாட்சியே அங்க ஆண்ட ஊர் தான். அது ஒன்றும் பெரிய இது இல்லை, அதுவே மீனாட்சி பட்டணம் தான் அது. அங்க இந்த அல்லி அரசாண்டு வந்தாள். அவள் எப்படின்னு கேட்டா, அவளுக்கு சிப்பாய் எல்லாம் பெண்கள், ஆண்களை கண்டாலே பிடிக்காது, ஏன்னா அவங்க எல்லாரும் ஏமாற்றுகிறவர்கள் அப்படின்னு அவளுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே அப்படி ஒரு கருத்து. அவள் ரொம்ப ரொம்ப கராரான ராணி, யாரை பார்த்தாலும் வேலை வாங்கிடுவா, அடிச்சுடுவா, திட்டிடுவா, ஒரு முரட்டு பொம்பளை. அவளும் தன்னை ஒரு ஆணாகவே நினைத்து கொண்டிருப்பாளாம். ஏன்னா கேட்டால் அந்த ஆண்மை இருந்தால் தான் அரசாட்சி பண்ண முடியும் அப்படிங்கிறது பெண்களுக்குள்ள ஒரு உள்ளுக்குள்ள யாருமே சொல்லித்தராத ஒரு விதை அங்கே முளைச்சுன்னு இருக்கும் போல இருக்கு. இவன் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறான், ஒரு முத்து மாலை வியாபாரியை பார்க்குறான். இந்த ஊரில் ஏன் சிப்பாய்கள்லாம் பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்ட பொழுது, இங்கே ஆள்ற ராணி ஆண்களெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க, எல்லாரையும் அவங்கள வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சிடுறாங்க. அவன் சமைச்சுக்கிட்டு இருக்கான், கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கான், எங்கள் தலையில் இழுத்துப்பானோடனே, அது எப்படி பெண்கள் ஆளலாம், அதுக்காக சிப்பாய்கள்லாம் பெண்களாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, வீட்டு வேலையெல்லாம் ஆண்கள் செய்ய வேண்டாமே அப்படியெல்லாம் சொல்கிறான். பட் இவன் என்ன பண்ணுறா, நான் போய் அவளை பார்க்கணுமேன்னு. அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார். கிருஷ்ணா, எனக்கு எப்படியாவது இவ யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ன பொழுது, ஒரு காரியம் பண்ணு, உனக்கு நல்ல பெண் வேஷம் போட்டு விடுறேன், நீ அந்த புறத்துக்குள்ளே போய் என்ன ஏதுன்னு கேளு அப்படின்ன பொழுது, நான் போல, எனக்கு பயமா இருக்குமா. உனக்கு என்ன பயம், தைரியமா போ அப்படிங்கிற பொழுது கொஞ்சம் தூரம் போவான். ஒருவேளை தான் ஆண்கிறது தெரிஞ்சுட்டா நம்மளை அடிச்சு கிடிச்சு விரட்டிட்டா அசிங்கமா போயிடும் இல்லையா, பஞ்சபாண்டவருக்கு அல்லவா கேவலம் அப்படின்னு பொழுது, சரி அப்படின்ட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அவனை அப்படியே ஒரு அன்னப்பட்சியா மாற்றி அன்னமாங்கலியோ அப்படின்னு வித்துட்டே போவாராம். அப்புறம் தமயந்தி வச்சிருந்த அண்ணன் தான் இது, இந்த அண்ணன் தான் சொல்லி அல்லிக்கு அந்த அன்னத்தை கொடுத்த பொழுது அவன் அரண்மனைக்குள்ளே போய் பார்க்கறது அந்த அன்னம்
அவனுக்கு உடம்பு மாறிடுது. அர்ஜுனனா மாறிடுறான். அவ கேட்குறா, யார் இங்கே அப்படின்ன போது, நான் அர்ஜுனன், பஞ்சபாண்டவர்களில் ஒருவன். நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டு தான் வந்தேன் அப்படின்ன பொழுது, என்ன எதற்காக என்னை பார்க்க வந்தீர்கள் அப்படின்னு ஒரு சுள்ளுன்னு கேட்டாளாம். எனக்கு உன்னோட போர் புரிந்து உன்னை வெற்றி காண வேண்டும்னு ஆசை அப்படின்ன பொழுது, அந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்ன பொழுது வாளை உருவிடுறா. அப்ப அர்ஜுனனும் என்ன பண்றான், வாளை உருவி 2 பேரும் வாள் சண்டை பொழுது கொஞ்சம் அந்த வாள் இப்படி இது பண்ற போது கிட்ட வரும்பொழுது, உன் முகத்தில் அரும்பி இருக்கும் குரு மீசையும் அழகாக இருக்கிறது நான் அர்ஜுனன். ஏன்னா அவ தன்னை ஆண் 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 நினைச்சு அவளுக்கு சின்ன மீசையும் இருந்தது அப்படின்னு அர்ஜுனனோட இது எவ்வளவு தூரம் நிஜம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பவளக்கொடி டிராமால வரப்போது வேற மாதிரி அல்லி. இந்த அல்லியை பத்தி பல கதைகள் இருக்கு. அதுல நான் எனக்கு தெரிஞ்ச கதையை உங்களுக்கு சொல்றேன். அவளுக்கு ஒரே கோபம் வருமா, என் முகத்தில் மீசை இருந்தால் என்ன, உமக்கென்ன, நீ என்னை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற பொழுது அவளை எப்படியோ மயக்கி நான் உனக்கு திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படிங்கிறான். சரி, என்ன திருமணம் பண்ணிக்கிறான், வேண்டா வெறுப்பாதான் பண்ணிப்பா. அவ்வளவுதான். அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்த உடனேவே அர்ஜுனன் சொல்வான், நான் இங்கேயே தங்குவதற்கில்லை, எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வா, பின்ன எதுக்காக இங்க வந்த அப்படின்னு. நீ ஆசைப்பட்ட, நானும் ஆசைப்பட்டேன், அதனால உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு. அல்லியே கல்யாணம் பண்ணிட்டா. அல்லிக்கு ஒரே கோபம். ஏன்னா அவன் போயிட்டான் அப்படின்னுட்டு ஒரே கோபம், தன்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு கோபம். அங்கேருந்து போனவன் திருப்பி எங்கெல்லாமோ சுத்திட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஓலை வருது. என்னடா ஓலை அப்படின்னு எடுத்து பார்த்தாக்க, புலந்தரனுக்கு உடல் நலம் சரியில்லை, உடனே வரவும். புலந்தரன்கிறது அவனுடைய புள்ள. அல்லினா அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்க போனாக்க புலந்தரனுக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவன் பவளத்தேர் கேட்குறான். பவளக்கொடியால் செய்யப்பட்ட பவளத்தேர் வேணுமா விளையாடுறதுக்கு? நீ பவளத்தேர் கொடுக்காம நீ பாட்டு போயிட்ட, உனக்கு பிள்ளையெல்லாம் கவனிக்க வேண்டாமா, உன் பிள்ளைய வளர்க்குறதுக்கு தானா நான்? அந்த அல்லி வழக்கம் போல அல்லி தர்பார் பண்ணியிருக்காங்க. இவ்வளவுதானே. பவளத்தேர் எங்க கிடைக்கும்? பவள நாட்டுல கிடைக்கும், நான் போய் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் பவள நாட்டுக்கு போறான். பவள நாட்டுக்கு போனாக்கா அங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு ராஜகுமாரி. அவளும் பயங்கரமா சண்டையெல்லாம் போடுறவ. இந்த ஆண்பாடையே இல்லாமல் நான் ராஜ்யம் நடத்துவேன்னு இல்லை. இப்போ எனக்கு ஒண்ணு புரியுது, ஒரு ராஜ்யத்திலையும் இந்த ஆண்பாடையே இல்லாமல் நாங்களே ஆளுகிறோம் அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரு அல்லியாச்சு, இதோ இப்ப பவளக்கொடியும். இந்த பவளக்கொடி என்ன பண்றா, இங்க யார் இது வந்தது அப்படின்னு கேட்டோம். அவளுக்கு எல்லாம் தெரியும், ஏதோ ஒரு சென்சார், இங்க யாரோ வேற்று மனிதனுடைய வாடை வீசுகிறது அப்படின்ன பொழுது அர்ஜுனன் அவளை பார்த்து, அப்படியெல்லாம் அவ்வளவு சுலபமா என்னை கல்யாணமே பண்ணிக்க முடியாது, நான் இங்க இடுகிற கட்டளைகளை செய்யணும், இங்க உமக்கு பலவிதமான போட்டிகள் வைப்பேன், இது எல்லாத்துலேயும் ஜெயிச்சாதான் நீர் என்ன திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்மா. சரின்னுட்டு இவனு என்ன பண்ணுவான், எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவான். நீர் வந்த நோக்கம் என்னன்னு கேட்டா, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் இங்க வரல, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவன் புலந்தரன்னு பேரு, அவனுக்கு பவளத்தில் தேர் வேண்டும், அதை முன்னமே கேட்டிருப்பது தானே, கொடுத்திருப்பேனே, இப்பொழுது என்னை விட்டுட்டு எங்க போறீங்க அப்படின்ன போது, அவன் என்னை விட்டு போக முடியாது, நானும் உன்னோட வருவேன். இவன் என்ன பண்ணுவான், பவளத்தேரையும் எடுத்துட்டு பவள கொடியை அழிச்சுட்டு அல்லி கிட்ட வந்தா, அல்லி வாழை உருவிடுவா. இதுதான் உனக்கு வேலையா, இங்க என்ன கல்யாணம் பண்ணிண்ட, அங்க போய் அவளை கல்யாணம் பண்ணிண்ட, இதோ பவளத்தேர் கொண்டு இருக்கேன் நானா. அந்த குழந்தைக்கு சந்தோஷம். இல்ல, நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னாலாம். அந்த வார்த்தைய இது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இல்லை? கணவனை நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்ற அளவுக்கு அவளுக்கு கோபம் அப்போ அங்க கிருஷ்ண பரமாத்மா தோன்றி, அல்லி, ஒரு கணவனே அப்படி கொல்லுவேன்லாம் சொல்லக்கூடாது, அவன் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கலாம், அதனால அவனை மன்னிச்சுட்டு அவனுக்கு போற இடத்துலலாம் பெண்கள் அவனை விரும்புகிறார்கள், அவனை நீ என்ன செய்ய முடியும் அப்படின்ன பொழுது, சரி என்னுடைய கோபம் தணிந்து விட்டது, இருந்தாலும் அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன உடனே பவளக்கொடி என்ன சொல்றா, ஏன் மன்னிப்பு கேட்கணும், என்ன கல்யாணம் பண்றதுக்கு அவர் எதுக்கு உனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க 2 பேருக்கும் ஒரு சண்டை. அப்ப கிருஷ்ணர் சொல்றாராம், இது யாரால் தீர்க்க வைக்க முடியும்னு எனக்கு தெரியாது, அர்ஜுனன் பண்ணது தப்பே இல்லை, ஒருவன் பல பெண்களை மணப்பது, பல ராஜகுமாரிகளை மணப்பதுங்கிறது நம் நாட்டுல நடந்த விஷயம்தான், எனக்கே 8 பாரியைகள், அதனால என்ன அப்படின்னு சொன்ன பிறகு
எல்லாம் சுபமா முடிஞ்சது அப்படின்னு கதையை முடிச்சிருப்பாங்க. அந்த புலந்தரன் பவளத்தேரை அப்படியே அந்த அரண்மனையில சுத்தி சுத்தி இழுத்து எடுத்துட்டு போய் அவ்வளவு சந்தோஷப்படும் பொழுது பவளக்கொடியே அவனை தூக்கி கொஞ்சினாளாம். அல்லியுடைய குழந்தை இருந்தாலும் அவள் எடுத்து கொஞ்சினதாக அந்த கதை முடிகிறது. அர்ஜுனன் லேசுப்பட்டவன் அல்ல, எங்க இருந்தோ தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு பிராயச்சித்தம்னு வந்து மணிப்பூர் ராணி சித்ராங்கதாவை கல்யாணம் பண்ணிண்டு, அவ சித்ராங்கனாக இருந்தவளை சித்ராங்கதையாக்கி கல்யாணம் பண்ணிண்டு, இங்க அல்லி ராஜ்யத்தையும் பார்த்து அல்லி தர்பாரையும் பார்த்து அங்க ஓரளவுக்கு அவளை சமனப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து பவளக்கொடியும் கல்யாணம் பண்ணிட்டு அர்ஜுனனுடைய வாழ்க்கை ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனா நிஜமா இதெல்லாம் கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நிஜ வாழ்க்கையில 2-3 பொண்டாட்டின்னா அவன் ஹாப்பியா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா முடியாது. இந்த அர்ஜுனன் நான் ஒத்தொத்தரா விரல் விட்டு என்றேன் பாருங்க. சித்ராங்கதன் சித்ராங்கதையாக்கி, அப்புறம் இந்த அல்லி பவளக்கொடி எல்லாம் சொன்னேன்ல, இதுக்கு முன்னால இன்னொத்தியும் நான் விட்டுட்டேன். யாருன்னு கேட்டாக்கா உலூப்பின்னு ஒத்தி. அவ யாருன்னு கேட்டா நாகாலாந்துக்காரி. இவர் மணிப்பூர், அவ நாகாலாந்துக்காரி, நாகலோகத்து பெண். அப்படிதான் அந்த மகாபாரதத்துல அப்படிதான் கொடுத்துருக்கு. இவன் அர்ஜுனன் ஒரு இடத்துல சூரியனை பார்த்து வணங்கி கொண்டு அப்படியே ஸ்நானம் பண்ணிட்டு அவன் எழுந்து நிற்கிறான். பார்க்குற பொழுது ஆஹா இவ்வளவு அழகா ஒத்தனா அப்படின்னுட்டு அந்த நாகலோகத்திலேருந்து வந்த பெண் குளிக்க வந்தவ இவனை பார்த்துட்டு அவனை அப்படியே காலை பிடிச்சு தர 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 தரன்னு தண்ணிக்கு அடியிலேயே இழுத்துன்னு போய் அங்கிருந்த பிலத்வாரத்தின் வழியாக அப்படின்னு எழுதியிருக்கு தமிழ் மகாபாரதத்துல. அங்கிருந்த பிலத்வாரத்தின் வழியாக அவனை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் நாகலோகத்திற்கு அழைத்து சென்று விடுகிறாள் அப்படின்னு. அவன் கேட்பான், என்ன ஆச்சு, நீ எதுக்க என்ன இங்க கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டா, இல்ல நீ அங்க தண்ணியில ஸ்நானம் பண்ணிட்டு இருந்த போது உன்னை பார்த்தேன், உன்னை பார்த்தா ரொம்ப ஆஜானு பாகுவா, நான் மனசுல ஒத்தனை நினைச்சுட்டே இருக்கேன், அவனை மாதிரியே இருந்தது, நீ அர்ஜுனனா அப்படின்னு கேட்குறான். ஆமா, நான் உன்னுடைய வீர தீர புகழெல்லாம் நான் கேட்டிருக்கேன், நான் எத்தனை நாளா நினைச்சுட்டு இருக்கேன் தெரியுமா, கல்யாணம் பண்ணி கொண்டால் அர்ஜுனனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. இதுல என்ன வேடிக்கைன்னா, சித்ராங்கதா இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, அவன் விரும்பினான். அல்லியையும் அர்ஜுனன் தான் விரும்பினான், பவளக்கொடியும் அர்ஜுனன் தான் விரும்பினான். ஆனா இந்த உலூப்பி தான் விரும்பினான், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், நீ என்னோடையே இருந்துறேன் அப்படிங்கிற பொழுது அவன் சொல்லுவான், அது முடியவே முடியாது, நான் உன்னோட இங்க இருக்கேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னால எவ்வளவு நாள் இங்க இருக்க முடியுமோ இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவ என்ன பண்றா, நாகலோகத்துல பாரு எத்தனை விந்தைகள், எந்த ஒரு நாகத்தோட விஷமா இருந்தாலும் விஷம் முறிவுக்கான அத்தனையும் எங்களுக்கு தெரியும், ஏன்னா எல்லா அஸ்திர சஸ்திரங்களும் எங்கள் கையில், நாங்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க எல்லா வித்தையிலையும் மந்திரத்திலையும் அப்படின்னு சொல்லி அவனோட ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளையும் திருமணம் செய்து கொள்கிறான். உலூப்பி என்ற பெயர், ரொம்ப அழகான பெண். அந்த நாகலோகத்து மங்கையர் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா தன்னுடைய இளவரசிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே அவ செட்டில் ஆயிடுவான்னு எல்லாரும் சந்தோஷப்படுகின்ற பொழுது அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறான். அர்ஜுனனுக்கு பாருங்க, பொன் குழந்தை பிறந்திருந்தா எந்த வரலாற்றுலையுமே இருந்திருக்காது, எல்லாம் போற இடத்துலலாம் அவனுக்கு ஆண் குழந்தை. அவனோட நேரம் அது, அவனோட அதிர்ஷ்டம் அது இல்ல. அவன் என்ன பண்ணுவான், அந்த குழந்தைக்கு அரவான் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கும் பொழுது அர்ஜுனன் சொல்வான், உலுப்பி நான் இத்தனை நாள் இங்க இருந்துட்டேன், எனக்கு திருப்பி போக வேண்டும், எனக்கு இன்னும் நிறைய வேலையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ற போது, சரி நான் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன், அரவானும் வருவான் அப்படின்னு சொன்ன பொழுது அர்ஜுனன் கேட்பான், எப்பெல்லாம் உன்னை கூப்பிடணும் சொல்லு, பார் போர்க்களத்துல யாராவது நாகாஸ்திரம் பட்டாலோ அல்லது பாம்பு கடிக்கப்பட்டாலோ என்னை நினைத்தால் நாங்கள் அங்கு வந்து விடுவோம், அதற்கான மருத்துவம் எங்களுக்கு தெரியும், எனக்கும் என் மகனுக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றா. இது பின்னால பயனாகும். பாரத போரும்போது கூட உலூப்பி வருவான், அவளுடைய பிள்ளை வருவான், சித்ராங்கதாவுடைய பிள்ளை பப்ருவாகனனும் வருவான். இந்த பப்ருவாகனன் என்ன பண்ணுவான், அர்ஜுனனை பிற்காலத்துல என்ன ஆகும், ஒரு சமயம் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும், எங்க அம்மாவை விட்டுட்டு நீ எப்படி ஊர் ஊரா போய் நிறைய கல்யாணம் எல்லாம் பண்ணிண்ட அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை அவன் அடிச்சுடுவான். அடிச்ச பிறகு அவன் மரணப்படுக்கையில கடக்கிற பொழுதுதான் உலூப்பிய நினைப்பான். அப்ப உலூப்பியும் அரவானும் வந்து அவனுக்கு உயிர் கொடுப்பார்கள். அந்த அவன் அடிச்ச நாக அஸ்திரம் அவனை ஒன்றும் தாக்காமல், ஒரு அண்ணன் அடிக்க தம்பி உயிர் கொடுக்க அர்ஜுனனுக்கு அதிர்ஷ்டம். இப்ப இந்த அரவான் வேற எங்க வந்திருக்கான் அப்படின்னு கேட்டாக்க,
அரவான்கிறவன 2 கதை இருக்கு. ஒருத்தன் வந்து கட்டுஷ்யாம்ங்கிறது பீமனுடைய பேரன். தெற்கே தம்பி வடக்கே அண்ணன்னு நான் சொல்லியிருக்கேன் அத. இந்த அரவான் தான் களபலி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே நான் இருக்கேன்னு சொல்லி தன்னுடைய சிரசையை அறுத்து கொள்ள கிருஷ்ணர்கிட்ட சொன்ன பொழுதுதான் அர்ஜுனன் ரொம்ப அழுதுட்டானா. என்னுடைய குழந்தை தானே முன் வந்து இந்த மாதிரி களபலி கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட போது, நீங்க கவலையே படாதீங்க, என்னுடைய தலையை மட்டும் ஒரு கம்பில் நட்டு வைத்து விடுங்கள், நான் போரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அரவான் இன்னைக்கும் எல்லா ஊர்லயும் திரௌபதி தீமிதி எல்லாம் நடத்துவாங்க. திரௌபதி அம்மன் கோவில்ல அல்லது அம்மன் கோவில்ல 18 நாள் பாரதம் படிப்பாங்க. ஒரு நாளும் ஒரு சர்க்கமா அந்த 18 நாள் போரையும் அப்படியே ஒருத்தர் பாட்டா சொல்லுவார். அங்க வந்து கடைசியில துரியோதனனுக்கு மண்ணால ஒரு பெரிய உருவம் பண்ணி வச்சிருப்பாங்க. பீமன் வந்து அந்த கதையால துரியோதனனுடைய தொடையில அடிச்சு அந்த மண்ணெல்லாம் சிதறி விழும். அப்ப அங்க அந்த மரத்து மேல அந்த மரக்குச்சியில உயரத்துல அந்த அரவானுடைய முகம் அது காத்துல அங்கேயும் இங்கேயும் அலையும். ரொம்ப அழகா இருக்கும். சிவப்பு நிறத்துல அது மரத்தால் செய்யப்பட்டதுங்கிறனால அந்த அந்த பெரிய கம்புல அது அப்படியே பொருத்தப்பட்டிருக்கும். இப்படியும் அப்படியே அந்த தலை அசையும். பாரத போரை பார்ப்பதாக அதை மக்கள் நம்புவார்கள். அப்புறம் கடைசியில அப்பா நீ இப்படி உயிரை விட்டுட்டியேன்னு இந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப, நம்ம தமிழ் சினிமா பார்த்து ஒரு காலத்துல எல்லாரும் புழிய புழிய அழுததெல்லாம் உண்டு இல்லையா, அது போல இந்த பாரத கதை சொல்லி இந்த அரவான் கதையை சொல்லும்போது எல்லோரும் அழுவார்களாம். பெண்கள்லாம் அப்படியே விசும்பி விசும்பி அழுவாங்களாம். நீ அநியாயமா உன் தலையை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்டவனுக்கு நல்ல வீர மோட்சத்தை கொடுத்தார் கண்ணன். அதனாலதான் இன்னைக்கும் நீங்க அந்த அரவான் கோவில்லாம் இருக்கே, கூத்தாண்டார் கோவில்ல அந்த அரவான் முகம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த அரவானை ஒரு இந்த மகாபாரத அந்த விழா நடக்கிற தீமிதி விழா நடக்கிற போதும் பாரத விழா நடக்கிற போதும் வச்சு அவனை பார்த்து கும்பிட்டு, உன்ன மாதிரி வீரமான பையன் வேணும்ப்பா, உன்ன மாதிரி தியாக புத்தி உள்ள பையன் வேணும்ப்பான்னு எல்லா பெண்கள்லாம் வேண்டிப்பாங்களாம். இன்னைக்கும் அரவானும் சரி, அங்கே வடக்கே கட்டுஷ்யாமும் சரி, அந்த புத்திர வரம் தருவதில் இருவரும் இன்றும் வல்லவர்களாக இருக்கிறார்கள். அந்த இதெல்லாம் நம்பிக்கை தான். இந்த பாதி நம்பிக்கை, பாதி புராண கதைகள், பாதி புனையப்பட்ட கதைகள். இது எப்படின்னு கேட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்படின்னு கேட்டால் ஒரு ஜடையில் ஒன்று நிஜம், ஒன்று பொய், ஒரு சௌரி முடிங்கிற மாதிரி இது மாற்றி அது மாற்றி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அழகாக ஒரு பின்னல் போடுற பொழுது கதையாக கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நிஜமானு கேட்டாக்கா அதை நான் சொல்ல மாட்டேன். கதையும் புனை கதையும் வாழ்க்கையில் சுவை கூட்டுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அது போதும்.